வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிட்ஸுக்கான ரொம்ப ஃபேவரட் லஞ்ச் மெனுவான ஃப்ரைட் ரைஸ். அதையே நம்ம கொஞ்சம் ஸ்பைஸியாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு கேப்சிகம் கலராக இருக்க கேப்சிகம், குழந்தைங்க எந்தெந்த கலர் விரும்பி சாப்பிட்றாங்களோ அந்த கேப்சிகம் 1லேருந்து 2 நம்பர்ஸு, கேபேஜ் ஒரு சின்ன துண்டு, வெங்காயம் 1லேருந்து 2 மீடியம் சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம், கேரட் பெருசாக 1, கூடவே விருப்பப்பட்டால் பீன்ஸ் இருந்தால் பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் வெறும் கேப்சிகமும் கேபேஜ் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதில் கலக்கிறதுக்கு ஒரு மசாலா, இந்த ஸ்பைசியான சில்லி பேஸ்ட்டு செய்யறதுக்கு 4 வரமிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பூண்டு பல், இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி மிக்சியில் இது மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த ஃப்ரைட் ரைஸ்லேயே கலரும் டேஸ்ட்டும் கொடுக்க போகிறதே இந்த ஸ்பெஷலான பேஸ்ட்டு தான். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கணும். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரைஸ் செய்யறதுக்கு பாஸ்மதி ரைஸ் இல்லை சீரக சம்பா அரிசிலையும் செய்யலாம். சீரக சம்பா அரிசியில் செஞ்சிங்கனாலும் மனமும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து நல்லா கழுவி அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம வேக வைக்க போகிறோம். 80% வெந்தாலே போதும், ரொம்ப ஃபுல் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ அரிசியோடவே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயிலும் சேர்த்துட்டிங்கன்னா சாதம் ஒட்டாமல் உதிரியாக வரும். இது மாதிரி நல்லா வேக வச்சு வடித்து ஆற வச்சுக்கணும். அடுத்தது ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதோடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு அது 2 காஞ்சதுக்கப்புறம் முதல்ல நம்ம கேரட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கேரட் தான் கொஞ்சம் வேகத்துக்கு டைம் எடுத்துக்கும். அதை நம்ம எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிட்டோனாலே பாதி அளவுக்கு குக் ஆகிடும். கேரட் வதங்கினதுக்கப்புறம் மற்ற காய்கறிகளை 1 பை 1 இதில் சேர்த்து வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு கேரட்டை இது மாதிரி எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுட்டு அடுத்தது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காய பீசஸ், வெங்காயம் நல்ல தின் ஸ்லைசஸாக இது மாதிரி இருந்துன்னா தான் ஃப்ரைட் ரைஸில் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அடுத்தது நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகா எந்தெந்த கலர் குழந்தைங்களுக்கு பிடிக்குதோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். சத்தான ஒரு காய்கறி, இது பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு வதக்கினதுக்கப்புறம் சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்க கோஸ் நல்லா இது மாதிரி தின் ஸ்லைசஸாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸில் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கினா போதும். காய்கறியும் 80% அளவுக்கு குக் ஆனாலே போதும். நம்ம வதக்கி வச்சதுக்கப்புறம் அடுத்தது இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பை சேர்த்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க விழுது வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு, அதாவது ஆழாக்கு அரிசிக்குன்னா 2லேருந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு இந்த சில்லி பேஸ்ட்டு கலந்தால் கரெக்டாக இருக்கும். காரம் அதிகமாக விரும்புகிறவங்க இன்னும் 1 ஸ்பூன் கூட இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பேஸ்ட்டு சேர்த்தாலே போதும். அதுக்கு மேலே தேவைப்பட்டு தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கைவிடாமல் கிளறிடணும். இந்த மசாலா எல்லா இடத்துலையும் கோட் ஆகணும். உப்பு எல்லா இடத்துலையும் கலந்து வர்ற அளவுக்கு நல்ல பொறுமையாக இது மாதிரி வதக்கிட்டே இருந்தோன்னா காய்கறி ரொம்ப வேக வேண்டாம், ஓரளவு குக்கானாலே போதும். அடுத்தது ஆற வச்சுருக்க சாதம், இந்த சாதத்தை இதில் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நம்ம அழுத்தம் கொடுத்து கிளற வேண்டாம். சும்மா லைட்டாக இது மாதிரி பெரட்டி போட்டாலே போதும். ஆனால் அதே நேரத்தில் இதில் இருக்க காரமும் காய்கறிகளும் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு இதை நல்லா பெரட்டி போட்டு எடுத்துட்டோன்னா டேஸ்டியான இந்த டிஷ் ரெடி ஆகிடும். கடைசியாக நம்ம கேஸ் ஆஃப் பண்ணதுக்கு முன்னாடி சோயா சாஸ் சேர்க்க போகிறோம். முன்னாடியே சேர்த்துட்டோன்னா ரைஸில் கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும். அதனால் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சோயா சாஸ் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். இப்போது டேஸ்டியான இந்த ஸ்பைசியான ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப குயிக்காகவே ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு சூடாகவும் கொடுக்கலாம், இல்லை லஞ்ச் பாக்ஸில் இது வந்து ரெடி பண்ணி கொடுத்தீங்கனாலும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டியான இந்த ஃப்ரைட் ரைஸோட விருப்பப்பட்டால் ஒரு முட்டையை ஸ்க்ராம்பிள் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வண்ணக்களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.